அடடடடடடடா என்ன ஸ்மெல்லு. அன்னபூர்ணிக்கு மட்டும் ஒரு மூத்த புள்ள இருந்துச்சுன்னா அது அநேகமா நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், ஒன்னு சாப்பிட்டு பேசு இல்ல பேசிட்டு சாப்பிடு. ஏய், நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்றது? நீ என்னடி குட் பேட் அக்லி அஜித் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? சாப்பாடு நல்லா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டா வாய்க்குள்ள கண்ணு தெரியாத ஜெர்ம்ஸ்லாம் உள்ள போகும். அதனால வாயை மூடிட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பாடு உன் தொண்டைக்குள்ள சிக்கி உனக்கு சோக் ஆயிடும். தொண்டையில சாப்பாடு சிக்கிறது உனக்கு ஜோக்கா இருக்கா? ஏய், அது ஜோக் இல்ல, சோக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு லங்ஸ்குள்ள போய் உன்னை தூக்கிட்டு நான் ஐசியூக்கு போய். குட். என்ன சிக்கிட்டு சாங் கேக்குது? மேடம், அது மொபைல் மேடம். ஓ, ஐயோ, கரடி கற்கண்டு சாப்பிட்ற சவுண்ட்லாம் கேக்குது. உண்மையாவே இந்த ஆளுக்கு சீரியஸ் கண்டிஷன் தான் போலயே. நிஜமாவே கரடி தான் சாப்பிடுது. சார், நான் உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டேன். நீங்கள் டெய்லி சரக்கடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ நீங்கள் நிஜமாவே குடியை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். மேடம், நான் என்ன மற்றவங்க மாதிரி ஆசைப்பட்டா குடிக்கிறேன் மேடம். நான் வெறும் ஒகேஷனல் ட்ரிங்கர் தான் மேடம். ஆனால் என்ன, ஒகேஷனல் மட்டும் அடிக்கடி வருது. என் வேலை அப்படி உடம்பு வலிக்காக ஆரம்பிச்சுது. இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்பா சார், நீங்கள் இப்போ உங்கள் குடியை ஸ்டாப் பண்ணாலே உங்கள் பாடி கண்டிஷன் நார்மல் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்பு வலிக்காக உங்கள் உடம்பையே அழிச்சிக்காதீங்க. ஐயோ மேடம், முடியல மேடம். நான் என்ன மேடம் பண்ணுறது சொல்லுங்கள். இல்லைன்னா நான் டி அடிக்ஷன் சென்டர் தான் ஒரு சஜஸ்ட் நிமிஷம் இரு. இப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? சார் ஒரு நிமிஷம் எந்திரிங்க. எந்திரிங்க சார் சொல்கிறேன். ஐயோ, இது வேறையா? ஆமாம். சரக்கு அடிக்கிறப்ப என்ன சைட் டிஷ் எடுத்துப்பீங்க? அது என்னப்பா, சிக்கன் பாடா, அப்புறம் 2-3 ஆஃப் பாயில். சரக்குக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாறுன்னு வச்சுக்கேன். அங்கே தான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த கருமை எல்லாத்தையும் உரந்தள்ளி வச்சுட்டு இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெய்லி குடிக்கிறத வாரத்துக்கு ஒருக்கா மாற்றணும். வாரத்துக்கு ஒருக்கா குடிக்கிறத மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அப்புறம் இப்படி 6 மாதத்துக்கு ஒருக்கான்னு மாற்றி டீ டோட்டலர் ஆகிடுங்க. 6 மாதத்துல உங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்னப்பா சொல்கிற? அடா ஆமாண்ணே, நீங்கள் கடையில் சாப்பிட்ற சிக்கன் பக்கோடாலாம் பழைய பாமாயில் செஞ்சது. அதெல்லாம் இப்படி உடம்புக்கு சேரும். நான் சொன்னதை மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சூப்பர்ப்பா, செம்ம மேட்ரு சொல்லியிருக்கப்பா. நான் கூட இந்த டாக்டர் சொல்றதை நம்பி பயந்தா போயிட்டேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம நம்பிக்கை வந்திருக்குப்பா. ஒரு நிமிஷம். இந்தா, இது இந்த டாக்டருக்கு தர வேண்டிய ஃபீஸ். இனிமே இதுக்கு நீ வச்சுக்க. நான் மேடம் அத்தா போய் ஒரு கட்டிங்க போட்டு தம்பி சொல்ற மாதிரி ஆரம்பிச்சிரு. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அவருக்கு குடியை நிறுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னா நீ அவருக்கு ஹெல்த்தியா குடிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. மனுஷன் அவனுக்கு பிடிச்சத அளவா சாப்பிட்டாலே இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு சோகமா இருக்கா, வெளியே போய் பானிபூரி சாப்பிடு. சந்தோஷமா இருக்கா, ஸ்வீட்டா ஒரு கேக் சாப்பிடு. தலை வலிச்சா காப்பி குடி, வெய்ய காலம்னா ஜூஸ் குடி. குளிர்காலத்துல காணா சூப்பு, மழை பெஞ்சா மிளகா பஜ்ஜி, நடுராத்திரியில குல்ஃபி, விடிய காத்தால பிரியாணி. இந்த மாதிரி உனக்கு பிடிச்சத அளவோட சாப்பிடு. டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஒர்க் அவுட் போடு. உனக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போயிடும். இங்க பாருங்க, இருக்கிறது ஒரு லைஃப். பிடிச்சத சாப்பிடுங்க, சந்தோஷமா வாழுங்க. டேய், நீ சொல்ல எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சுடா. அப்ப வெளியே போய் சாப்பிடலாமா? டபுள் ஓகே. அப்ப வா.